ஆட்டின பெரிதான கிருபைக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து வழிநடத்தினோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் நல்லவராக இருந்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த நாளிலும் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளியில் போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கிறவர்களுக்கு பிறகாக பொறுக்கினாள். தற்செயலாக அவளுக்கு நேராக அந்த வயல் எலிமெலேக்கின் வம்சத்தாரனாகிய போவாசனுடைய வயலாக இருந்தது. ஹல்லேலூயா. இதனாலும் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவன் எளிமையானவர்களை உரிமையாளர்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கலாம், வெறுமையாய் வருகிறோம், வெறுமையாய் செயல்படுகிறோம் என்று சொல்லி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் வெறுமையான சூழ்நிலையை நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம், எளிமையான சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை எளிமையான ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவன் அவளை சுதந்திரவாளியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்களில், அநேக சூழ்நிலைகளிலே நாம் சொல்கிற ஒரு காரியம், நான் வெறுமையாக இருக்கிறேன், ஒன்றுக்கும் உதவாத இருக்கிறேன், எதற்கும் பிரயோஜனமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய காரியங்களிலே நாம் அநேக காரியங்களை யோசிக்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது, வெறுமையாய் ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய காரியங்களை நாம் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது வெறுமையாய் இருக்க போகிறதில்லை. கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் நிறைவானதாய் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக எளிமையானவர்கள் வெறுமையாய் ஆரம்பித்த அவருடைய ஆரம்பங்கள் எல்லாம் ஆண்டவர் அவருடைய முடிவை அற்புதமான ஒரு முடிவாக, அற்புதமான அவர்கள் ஆளுகிறவர்களாக, அவர்களை உரிமையாளர்களாக மாற்றுகிற காரியங்களை நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதில் முக்கியமாக இந்த ரூத்தினுடைய சரித்திரம் முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. வெறுமையாய் ஒரு வயலுக்குள்ளாய் இறங்கும் பொழுது அந்த வயலுடைய உரிமையாளர் யார் என்பதை கூட அறியாமல் கொள்ளாமல் அந்த வயலிற்குள்ளாக வெறுமையாய் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன ஒரு சூழ்நிலையில், ரூத்தினுடைய எதிர்காலமே இல்லை என்று சொல்லி, ரூத்தினுடைய எல்லா எதிர்காலமும் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிற ஜனங்கள் நினைத்த பொழுதும், அவருடைய குடும்ப நினைத்த போதும், அவருடைய எல்லா உறவினர்களும் நினைத்த போதும் கூட தேவன் இந்த ரூத்தை சுதந்திரவாளியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நன்றாய் புரிய ஆரம்பித்தது, ஒரு சூழ்நிலை நன்றாய் புரிய ஆரம்பித்தது. இந்த ரூத்து இந்த தேசத்திற்கு வரும்பொழுது, தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு கூட வரும்பொழுது, ஒன்றும் இல்லாதவளாக, எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலே, எதிர்காலம் இல்லாதவளாக அந்த தேசத்திலே அவள் குடியிருக்கிறாள். அந்த தேசத்திலே அவள் வயல்வெளியிலே போய் கதிர்களை பொறுக்கி அதிலிருந்து வருகிற அந்த காரியத்திலிருந்து, அந்த கோதுமையிலிருந்து தனக்கான ஆகாரத்தை சேர்த்து கொள்கிறதற்கு அவள் புறப்பட்டு போகிறாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தன்னுடைய அடுத்த வேளை உணவுக்கு வேதனையோடு கூட அந்த அடுத்த வேளை உணவுக்கு கதிர்களை பொறுக்குகிறது என்றால் அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையாது. சிந்தப்பட்ட கதிர்கள், அதை அறுக்கிறவர்கள் அதை அறுத்து எடுத்து கொண்டு போன பிறகுதான் அவள் அந்த கதிர்களை பொறுக்க வேண்டும். அவ்வளவு பொறுமை அவளோடு கூட இருந்தது. அதில் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சாயங்காலம் மட்டும், அந்த வேலை முடிகிற மட்டும் அவள் சோர்ந்து போகாமல், அநேக சோர்வுகள் உண்டு, அநேக தோல்விகள் உண்டு, அநேக பலவீனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் கடந்து அவள் சோர்ந்து போகாமல் அந்த கதிர்களை பொறுக்குகிற ஒரு காரியத்தை இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை என்பது மிக மிக குறைவு. இந்த ரூத்தினுடைய பொறுமை அவளை அதிகாரியாக, முதலாளியாக, அந்த தேசத்தினுடைய எந்த இடத்துல அவள் கதிர்களை பொறுக்கி, எந்த இடத்துல அவள் நடந்து போய் எந்தெந்த இடத்துல கதிர்களை சேர்த்தாலோ அதே இடத்திற்கு உரிமையாளராக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே, அநேக இடங்களில் நாம் நினைக்கிற ஒரு காரியம் என்றால், நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னைக்கு ஒரு சொந்த வீட்டில் உட்காருவோம், நம்ம என்னைக்கு நம்ம இந்த காரியங்களில் ஒரு சொந்த வாகனம் வாங்குவோம், சொந்த காரியம் நமக்கு நடக்கும், இதெல்லாம் இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்முடைய யோசனைகள் எல்லாமே இப்படிப்பட்ட யோசனைகள் தான். ரூத்து தனக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை அவள் பொறுக்கவில்லை. அந்த
இடத்துல அவள் இறங்கி அவள் அந்த எல்லா காரியங்களிலும் அந்த கோதுமையை அதை விழுந்த அந்த கோதுமை மணிகளை அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்த பொழுது தேவன் அவளை சரியான இடத்திற்கு நேராக வழி நடத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பங்களிலே நாம் நினைக்கலாம், நாம் போகிற வழி சரியான வழியா நான் போகிறேனா, நான் நடக்கிற வழியிலே எனக்கு காணப்படுகிற எத்தனை தடைகள் உண்டு, எத்தனை சூழ்நிலைகள் உண்டு, எத்தனை ஜனங்கள் அதட்டி இருப்பார்கள். அந்த யூத் போய் அந்த கதிர்களை பொறுக்கும் பொழுது அநேக ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அநேக கூட கதிர்களை அறுத்தவர்கள் கூட அதற்கான சூப்பர்வைசர்ஸ், முக்கியமான அந்த கண்காணிகள் எல்லாரும் அதட்டின சூழ்நிலையும் அதை பொருட்படுத்தாதபடி அதில் நின்றபோது அவர்களே யோசிக்காத வண்ணம் அதில் அந்த சூப்பர்வைசர்ஸ்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இந்த கதிரை பொறுக்கிட்டு இருக்கிற இந்த அம்மா தான் சீக்கிரமாக நமக்கு முதலாளியாக சம்பளம் கொடுக்க போகுதுன்றதை அவங்க யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் தேவன் ஒரு பிள்ளைகளை உயர்த்த வேண்டுமானால், தேவன் நம்முடைய குடும்பத்தை உயர்த்த வேண்டுமானால், தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை உயர்த்த வேண்டுமானால், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வெறும் கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்த ஆட்களை கர்த்தர் கொண்டு போய் முதலாளியாக மாற்றுகிறதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். தேவன் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிற இடத்துல, எல்லாம் இதுக்கப்புறம் எந்த காரியத்தையும் நாங்கள் முன்னேறி செல்ல முடியாது என்று சொல்லி நினைக்கிற இடங்கள்ல தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை முக்கியமான இடத்துல கொண்டு போய் வைத்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீதை யோசித்து பார்த்தால், தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது தன்னுடைய தகப்பனாலே தன்னுடைய சகோதரர்களாலே வெறுமையாய் தள்ளப்பட்டு வெறும் காடுகளிலும் மேடுகளிலும் நடந்து கொண்டிருந்த மனுஷனை ஆண்டவர், வெறும் ஆடுகளுக்கு பின்னாக ஓடின மனுஷனை ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாக மாற்றி ஜனங்கள் எல்லாரும் இந்த தாவீதிற்கு பின்னாக ஓடத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். எளியவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மையான இடத்திற்கு நேராக, மேன்மையான ஸ்தானங்களுக்கு நேராக, மேன்மையான இடத்திற்கு நேராக அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, எளிமையாய் காணப்படுகிற, உதாசீனப்படுத்தப்பட்டு காணப்படுகிற, வெறுமையாய் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் மேன்மையான செயல்களுக்கு நேராக, மேன்மையான இடத்திற்கு நேராக உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த, அவருடைய படிப்பின் நிமித்தம், அவருடைய வேலையின் நிமித்தம், அவருடைய எந்தெந்த காரியங்கள் தாழ்மையாய் காணப்படுகிறதோ, அவருடைய உடைமையின் நிமித்தம் கூட அவர்களை ஏளனமாய் பார்த்த ஜனங்கள் முன்பாக தேவன் மீண்டுமான அவர்கள் தலைகளை உயர்த்தத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உங்கள் குடும்பங்களிலே தேவன் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வீடுகளிலே தேவன் உங்கள் பிள்ளைகளை உயர்த்த ஸ்தானங்களிலே உட்கார வைத்து அவர் அழகு பார்க்க விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே, நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிற காரியங்களிலே உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை மீண்டுமாய் கர்த்தர், நீங்கள் வெறுமையாய் நின்று போன இடத்துல மீண்டுமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி நன்மையான காரியங்களுக்கு நேராக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய் அவர்களுக்கான எதிர்காலத்தை கொடுத்து, அவர்கள் எல்லா எதிர்காலமும் முடிந்தது, இதற்கு அப்புறமா எந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு சாதகமா இல்லை, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது, நகோமியே ஆக்சுவலா என்ன பண்றாங்க, அதுதான் நினைக்கிறாங்க. இந்த ரூத்தை கொண்டு வரும்பொழுது, நீ உங்க வீட்டுக்கு போயிடு, இதுக்கப்புறம் என்ன பண்ண வேணாம், என்னை பின்தொடர வேணாம், எல்லாம் முடிந்தது, நானே சாபமாய் மாறிவிட்டேன், இதற்கப்புறம் என் சாபம் உன் குடும்பத்திற்கோ உனக்கோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி நகோமியே என்ன பண்றாங்க, இந்த ரூத்தை அனுப்பி விடும்போது, ரூத்து அவங்க கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இதற்கப்புறமா உங்களை விட்டு போகிறதுன்ற வார்த்தையை மட்டும் என்ன பண்ண வேணாம், என்கிட்ட பேசவே வேண்டாம், நான் உங்களை உன்னை தொடரும்படியாக, உன் தேவனை தொடரும்படியாக நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லி இந்த மோவாபிய ஸ்திரீ இந்த நகோமியை பின்பற்றி வந்தது நிமித்தம் இந்த மோவாபிய ஸ்திரீ வெறுமையாய் கதிர் பொறுக்கின இடத்துல, அந்த தேசத்திற்கே, அந்த பகுதிக்கே, அந்த பொறுக்கின இடத்திற்கே, அந்த கதிர்களை அவள் கலெக்ட் பண்ண இடத்துல இன்னைக்கு அந்த இடத்திற்கே உரிமையாளராய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உரிமையற்று போய் வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிற இடங்களில் தேவன் உங்களை உரிமையாளர்களாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் இருதயங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம், இதெல்லாம் எப்படி நடக்கும், இந்த காரியம்லாம் வாய்க்குமா, இந்த காரியங்கள்லாம் நடக்குமா, சொல்லுகிறதற்கு, இதை கேட்கிறதற்கு எல்லாம் நன்மையாய் தான் இருக்கிறது. ஆனால் இந்த காரியங்களின் வாழ்க்கையிலே நடக்கிறதற்கு எந்த விதமான பாசிபிலிட்டிஸுமே கிடையாது, எந்த விதமான அதுக்கான எந்த
வாய்ப்புகளுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சொன்ன வாக்குத்தத்தங்களை நீங்கள் தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே தேவன் செய்ய வேண்டிய நன்மையான வார்த்தைகளை, தேவன் செய்ய வேண்டிய வாக்குத்தத்தங்களை, உங்கள் வாழ்க்கையிலே சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் உண்மையாகவே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்க வாழ்க்கையில இல்லைன்றதை பத்தியே நீங்க யோசிக்காதீங்க. இன்றைக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம், எந்த வார்த்தையின் பிரகாரம் அதை நம்பி நான் வந்திருக்கிறேன். அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நீங்க உட்கார வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இன்னைக்கு இந்த நாளில இந்த சேனலுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை கேட்கணுன்ற சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்களானால் இன்றைக்கு தேவன் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே அவர் மீண்டுமாய் உங்கள் வாழ்க்கையின் கூறுகளை கட்டி எழுப்பும்படியாக, உங்கள் சூழ்நிலைகளிலே ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக அவர் உங்களை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, இதற்கு அப்புறமா எந்த ஆரம்பமும் இல்லை என்று நினைக்கிற உங்கள் குடும்பங்களிலே தேவன் இன்றைக்கு ஒரு புதிய காரியங்களை உருவாக்கி எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் கொடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதற்கு அப்புறமா எந்த ஆரம்பமும் இல்லை என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் மீண்டுமாய் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உதித்ததை போல உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் மீண்டுமான ஒரு வெளிச்சத்தை உதிக்க செய்து அவர்களை முதலாளிகளாக, அவர்களை முக்கியமான ஸ்தானங்களிலே, அவர்கள் எந்த இடத்துல தள்ளப்பட்டு வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறார்களோ கீழே விழப்பட்ட அவர்களை கைப்பிடித்து தூக்கி எடுத்து அவர் நிறுத்தி அற்புதமான இடங்களுக்கு நேராக, அற்புதமான ஸ்தானங்களுக்கு நேராக உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வெறுமையா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்க வேணாம் ஒன்றும் இல்லாம நின்றுட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேணாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க குடும்பத்தில் அற்புதமாய் உருவாக்க, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்கி நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை இன்னைக்கு விசுவாசிங்க. உங்கள் கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய வார்த்தையை நம்பி ஜீவித்து, அவருடைய வார்த்தையை நம்பி இந்த நாளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எனக்கு, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு தேவன் அற்புதமான செயல்களினாலே, அற்புதமான கிருபைகளினாலே, அற்புதமான ஒரு புதிய காரியங்களை என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில கர்த்தர் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பி வந்த என் வாழ்க்கையில ஒரு காரியமும் எல்லாம் முடிந்தது என்று 12 வருடமாய் நினைத்து கொண்டிருந்த ஸ்திரீ, இதற்கப்புறமாய் எதற்கும் எந்த வாய்ப்புகளும் இல்லை, இதற்கப்புறமாய் சுகம் என்பதே என் வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 38 வருடமாய் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நினைத்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இதற்கப்புறமாய் குளம் கலக்கப்படும் பொழுது யாரும் என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவன் வாழ்க்கையிலே கடந்து வந்து அவர் சொன்ன வார்த்தை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி, ஒரு அடிக்கூட அசைக்க முடியாத இருந்த மனுஷன், அசைய முடியாத இருந்த மனுஷன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்ததை அந்த எல்லா இடங்களிலும் அந்த குளத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஆட்களும் பார்க்கத்தக்கதான வல்லமையை தேவன் கொடுத்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமாக, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமாக, யாரெல்லாம் இதற்கப்புறமா இவர்கள் எழும்ப போகிறதில்லை, இதற்கப்புறமா இவருடைய வாழ்க்கையிலே எந்த காரியமும் இந்த நாளிலே இவர்களுக்கு இனி மேல் செழிப்பான காரியம் உங்கள் வாழ்க்கையில காணப்பட போகிறதே இல்லைன்னு நினைக்கிறவங்க மத்தியில் தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ரூத்தினுடைய வார்த்தையின் பிரகாரம் தேவன் இந்த ரூத்தை வெறுமையாய் கடந்து வந்த இந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை தேவன் அந்த தேசத்தினே உரிமையாளராய் மாற்றி அவர்களை, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த ஆள் இவருக்கு பர்மிஷன் கொடுத்தாரோ கதிர்களை பொறுக்கிக்க அவங்களுக்கே இவங்க சம்பளம் கொடுக்குறவெல்லாம் மாத்திட்டாங்க.
கத்தர் எப்படி மாற்றினார் பாருங்க அவருடைய வாழ்க்கையை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் கத்தர் எப்படி மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதிசயமான காரியங்களை உங்கள் கம்பெனிஸில், உங்கள் வேலையில், உங்கள் குடும்பங்களில், எந்த இடத்துல நீங்கள் வெறுமையாய் நின்று கொண்டிருந்தீர்களோ, யார் இடத்துல கைகளை ஏந்தி கொண்டிருந்தீர்களோ, அவர்கள் முன்பாக அவர்களுக்கு நீங்கள் கைகளை உங்களுக்கு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறவர்களாக கத்தர் உங்களை மாற்றுவார். அற்புதமான காரியங்களை கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இந்த நாட்களிலே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதமான செயல்களை உங்களுக்கு செய்து அதிசயமான செயல்களை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தும் பொழுது, அற்புதமான செயல்களினால் உங்களை நிரப்பி அவர் மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சாட்சிகளை சொல்லுகிறதற்கு ஆயத்தமாக இருங்க. கத்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்கிரீனில் காணப்படுகிற நம்பருக்கு நீங்கள் சாட்சிகளை என்ன பண்ணுங்க, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ நீங்கள் சொல்லும் பொழுது அது எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் குடும்பத்திற்கும் தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் சாட்சியாய் கத்தர் உங்களுக்கு சொல்ல வல்லவராக சாட்சிகளை ஏற்படுத்த அவர் வல்லவராக இருக்க. அவங்க வாழ்க்கையில் அநேக சாட்சிகளை ஏற்படுத்தும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாள் அற்புதமான நாளாய், கிருபையின் நாளாய், இரக்கத்தின் நாளாய், இன்றைக்கு ஒரு காரியங்களை புதுப்பிக்கிற நாளாய், எதெல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறார்களோ, எந்த பலன் முடிந்தது, எந்த காரியம் முடிந்தது என்று நினைக்கிறார்களோ, அதில் எல்லாம் கர்த்தர் ஒரு ஜீவனை உண்டாக்கி, பலனை உண்டாக்கி, அற்புதங்களையும் கிருபையையும் கர்த்தர் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. அற்புத சாட்சிகளை கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் மகிமையான காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. விழுந்து போன இடங்களில் கர்த்தர் மீண்டுமாய் கை தூக்கி எடுத்து இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தூக்குகிற தேவன், நீர் மகிமையான செயல்களினாலே, மகத்துவமான செயல்களினாலே இந்த பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி வழிநடத்துங்க, மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் சேனலுக்காக வருகிறோம், எங்கள் டீம் RBF யூத் விங்காக வருகிறோம். எங்கள் டீமையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே பாடின, இசைக்கருவி வாசித்த, அதனால ஆண்டவரே வொர்ஷிப் பண்ண, ஜெபத்தை நடத்தின ஒவ்வொரு போதகர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மகிமையான காரியங்களை கர்த்தர் செயல்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, வழிநடத்துங்க. அதனால் இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்க இந்த நம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்ன நடக்குமோ என்று சொல்லி சத்தியத்தை கேட்கும் பொழுது அந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் சூழ்நிலைகளை காணப்படும் போது, சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே அநேக பயத்தையும் திகிலையுமே ஏற்படுத்துகிறதே என்று சொல்லி இந்த நாளில் ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு கர்த்தர் எல்லா ஏக்கங்களையும் மாற்றி இன்றைய நாளிலே கர்த்தர் விடுதலை உண்டாக்குகிறார். ஜெயத்தை கொடுங்க, அற்புதங்களை வழிநடத்து இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளிலே 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் RBF யூத் விங் மூலமாக உங்களை எங்கள் ஜெபத்திலும் உங்களுடைய சமூகத்தில் ஆராதனை மூலமாகவும் நாங்கள் கடந்து வருகிறோம். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், சேர்ந்து மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் சாட்சியாய் சொல்ல வேண்டுமானால் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு காணப்படுகிற இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.